தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மத்திய மாநில உறவு நிற்கிறது. மத்திய அரசுடன் வீண் சண்டையில் அந்த ஃபார்மேஷன்லாம் நாங்கள் கிடையாது. நாங்கள் மத்திய அரசுடன் நல்லுணர்வை பேணுவோம், நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம். இந்த இடத்துல நாங்கள் கட்சி ரீதியாக பார்க்கும்போது சண்டையிடுவோம் அப்படின்றது தான். கொள்கை எதிரி பாஜகன்றலாம் மாற்றம் இல்லை. ஆனால் சும்மா சண்டை போட்டு வீண் சண்டை போட்டு நிதியெல்லாம் வாங்காமல் அதெல்லாம் இல்லை, நிறைய திட்டங்களை வாங்க போகிறோன்றது டிவிக்கோட பாலிசி ஸ்டாண்டாக இருக்குது. அதை கேட்கும்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் வரவேற்கிறார். அவர் இது நல்ல விஷயம் அப்படின்னு வரவேற்கிறார். பாலிடிக்ஸ் சட்டமன்றத்தில் பேசாமல் எங்கே பேசுவாங்க அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறார் விஜய் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச். ஏன்னா அது ஜென்ரலாக இருக்கு, பட் எந்த வரம்புன்றது ஒரு பாயிண்டா தவிர அதை டிஃபெண்ட் பண்றாரு அப்படின்றத பார்க்கணும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? டோட்டல் சேஞ்ச் ஓவர் அப்ரோச். நம்ம டிஎம்கே தலைவரை உங்க அப்பா எங்க காணும் அப்படின்னு சொன்ன கமெண்ட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவேற்றார் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சட்டமன்றத்தில் பாலிடிக்ஸ் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்கன்னு கேள்வி வைக்கப்பட்டது. அப்படி அப்போ சட்டமன்றத்தில் பாலிடிக்ஸ் பேசாமல் எங்கே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் அவ்வளோதான் கணக்கே தவிர இந்த பர்டிகுலர் கமெண்ட்டை அவங்க ஆதரிச்சாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால திமுக தாவேகா பாஜக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழக முதலமைச்சருக்கு இந்த கிளாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட ஆந்திரா கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசரை வெங்கட் நாராயணா அப்படின்னு நினைக்கிறேன். அவர் டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதி, தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னு. வழக்கமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை தான் அப்படி போடுவாங்க, கட்சிக்காரங்களை தான். ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் தான் அது. தலவாய் சுந்தரம் உள்பட நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆமாம், விஜயன், அசோகன், நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. பல மாவட்டங்களை சேர்ந்து வந்திருக்காங்க. ஆனால் முதல் முறையாக வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரும் நிற்கிறாருங்கிற பார்க்குறோம். ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசர் அப்படிங்கிறது அடுத்த இதாக இருக்குது. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக போட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் வெரி எசென்சியல். அதையும் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ முதலமைச்சர் பேசும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் சொன்னார் அசம்பிளியில். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிர்வாக நடைமுறையில் நாங்கள் எந்த விதமான மோதல் போக்கையும் மேற்கொள்ள மாட்டோம். ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கிடையாது, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன். அதில் கிளியராக இருப்போம். அந்த உறவை பேணுவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல, மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம்ன்றார். இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். வி வில் நாட் அன்னெசரிலி ஃபைட். எதுக்குமே இல்லை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவாக புதுச்சேரி பேட்டி கொடுக்க சொல்றாங்க. இன்னைக்கு இல்லை, டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 1 பைசா நிலுவைத் தொகை கிடையாது. இன்னைக்கும் இந்த 45 நாள் கவர்மெண்ட்டுக்கும் 1 பைசா நிலுவைத் தொகை. நாங்கள் சென்ட்ரல் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா பூராவே நாங்கள் எனி ஸ்டேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காசை கொடுக்கலங்கிற நிலைமையே கிடையாது. நாங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டே வர்றோம். அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்டோட வளர்ச்சியை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா 11 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறார். அப்போ ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி அவருக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னது தான் நிதியமைச்சர் மேற்கோள் காட்டுறாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுங்கப்பா, அதில் ஒன்று குழப்பச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த மாநிலம் நான் பாரபட்சமான போக்கை பார்க்கறல. பாரபட்சமான போக்கு நாங்கள் காட்டுறதுங்கிறதுக்கு உதாரணமாக தானே சொன்னாங்க. தாவேகா அரசுக்கு மட்டும் இல்லை, திமுக அரசுக்கும் நாங்கள் நிலுவை வைக்கவில்லை. திமுக கடுமையாக குற்றம் சாட்டிட்டு இல்லாத பொருளால மிகப்படுத்தி வேற சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கொடுக்கல, 27 பைசா கவர்மெண்ட், அது ஜிஎஸ்டின்னு பள்ளிக்கல்வித்துறையில மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் 1 பைசா கூட சப்ஜாடா நிலுவை கிடையாது டிஎம்கே பேரில். இப்பயும் சொல்லுவோம் என்ன தெரியுதுன்னா, அப்போ தாவேகா கூட பாஜகவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்புறவங்க, திமுகவுக்கும் பாஜக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா அப்படின்னு கேட்டா புரிஞ்சிடும். அப்ப இல்லன்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க. திமுக பாஜக சண்டை மண்டை உடைச்சிருந்தாங்க சார், குடுமி இப்படி சண்டை ஒத்துக்குவாங்கல்ல. அப்ப தாவேகாக்கு பாஜக மட்டும் எப்படி வரும்? அதே நிலைப்பாடு தான் இப்ப எடுத்திருக்காங்க. சோ பாஜகவோட ஸ்டாண்ட்ல there is no difference. டிஎம்கேவோ டிவிகே we don't see the party, we see the state அப்படின்னு இருந்தாங்க. தாவேகா திமுக மாதிரி இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஸ்டாண்ட் எடுத்து. திமுக மத்திய அரசு என்ன செஞ்சாலும் நின்னா குத்த உட்கார்ந்தா குத்தங்கிற இடத்துல நின்று இருந்தாங்க. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இ பஸ் அதை கூட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டே போலாம். 1-2 பாக்கி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம கால்நடைக்கான நடமாடும் மருத்துவமனை 200 ஆம்புலன்ஸ். அது மோடி படம் போட்டு ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட். மோடி படம் போட்டு ஒரு காரணத்துக்காக ஆம்புலன்ஸ் வெளியே விடாமட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு, ரேஷன் கார்டுக்காக கொடுத்தது, கோவிடுக்கான தடுப்பூசி, மெட்ரோ திட்டம், 100 சொல்லிட்டே போகலாம். அப்போ தாவேகா அரசு ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்கிறோம். நம்ம சண்டை போட வேண்டாம்ப்பா. அது ஒரு நல்ல உருப்படியான ஸ்கீம், அது உருப்படியான ஐடியா. அது வெஸ்ட் பெங்கால்ல சிம்பிளா ஒரு ஃபார்முலா எடுத்தாங்க. என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் தடை பண்ணி வச்சிருந்துச்சு அந்த அம்மா. இதுக்கு முன்னாடி மம்தா பண்ணி அதை மூலம் கிளியர் பண்ணணும். அது பண்ணாலே பாதி வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க லாலு பிரசாத் கவர்மெண்ட்ல இருந்து நிதிஷ்குமார் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணார். லாலு பிரசாத் எல்லாத்தையும் தடுத்து வச்சா ரோடு கூட கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹைவேஸ்க்கு அவ்வளவு செலவழிக்குது. ஹைவே செலவழிக்கும் போது ஸ்டேட்டுக்குள்ள தானே வரப்போகுது. அப்போ அவ்வளவு பெனிஃபிட் இல்லை. முதல்ல நிதிஷ்குமார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஃபண்டையும் முதல்ல உள்ள அலோவ் பண்ணார்.
அந்த ஃப்ளோவே ஸ்ட்ராங்கா போயிடுச்சு. அதே தான் யூபியில் வெஸ்ட் பெங்காலில் பண்ணாங்க, அதே தான் தமிழ்நாட்டுக்கும். ஸோ மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அவங்களே உருவாக்கி கொடுத்துருப்பாங்க, வேற ஸ்கீம் பேர்ல கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம வந்து இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமே வச்சுக்கோங்க, 3125 கோடி தான் பொசுக்குன்னு ஓடி வந்துடும். ஒரு சின்ன ஆர்டர், எதுவுமே குழப்பமோ ஒன்று கழுத்தை நெரிக்கிற விஷயமோ எதுவுமே கிடையாது. 3125 கோடி ரூபா உள்ள வந்துடும் ஒரே அட்டம்ல. அதுக்கப்புறம் வருஷம் வரக்கூடிய அமௌண்ட் இருக்கு. இது மாதிரி நிறைய உள்ள வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வெரி ஸ்மார்ட். ஸோ இந்த ஃபைட் கிடையாதுங்கிறது சரியா புரிந்து கொள்ள வேண்டியது. இட் இஸ் நாட் பிட்வீன் த பார்ட்டிஸ், இட் இஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட். ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். ஓகே, பொலிட்டிக்கலா தாண்டி ஒரு முக்கியமான ஒரு சமூக ரீதியான டெமோகிராபிக்கல் விஷயங்கள் தாண்டிய ஒரு விஷயம், மதம் மாறினாலும் இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தொடர்ந்து இருக்குன்றதை பார்க்குறோம். கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ரிசர்வேஷன் வாங்குவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டிலாம் அரசியல் கட்சிகள் ஓப்பனாகவே திமுக உள்ளிட்ட எல்லாருமே வந்து மதம் மாறினதுக்கு அப்புறமும் கன்வர்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோம்னா அது வேற, அம்பேத்கர் எழுதியது வேற. இப்போ மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கு, அதுல வந்து ஹிந்துவாக இருந்து வந்தவர் அவர் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறுகிறார். அதுல வந்து இஸ்லாமியர்கள்ல நான் வந்து ஓபிசி பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கேஸ்ட்ல ஒரு கேஸ்டுக்கு அவர் மாறுகிறார். அது அதன்படியில் அதற்கு பெனிஃபிட்ஸ் வேணும்னு கேட்கும்போது அப்படி மாறுறதுல அவருக்கு எப்படி வர முடியும், பிறப்பால் வருவர்கள் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதற்கு தடை விதிக்கிறது. இது எப்படி புரிஞ்சுது? இடஒதுக்கீடு மதம் மாறினாலும் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது. இது வந்து யாருமே அட்ரஸ் பண்றது இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி KN பாஷா அவர்கள் நீதியரசர் ஓய்வு பெற்ற தலைமையில் வந்து இதே மாதிரியான ஒரு விவாதம் வந்தபோது, அது வந்து பட்டியலினத்தவர்களுக்கான விவாதம். நம்முடைய செய்தியாளர் அங்கே இருந்தார். அப்போ வந்து அவர் பார்த்துட்டு வந்து சொன்னார், நிறைய பட்டியலினத்தவர்கள் இந்த பிரச்சனை எழுப்புறாங்க, நான் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டேன், எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு. நீங்கள் கிறிஸ்டினா எதுக்காக கன்வெர்ட் ஆனீங்க? அந்த கடவுள் பிடித்தோ இந்த வழிபாட்டு முறை பிடிக்காமலோ இல்லை. சொன்ன குற்றச்சாட்டுலான அம்பேத்கர் வந்து புத்த மதம் தான் போனார், வேற எந்த மதத்துக்கு போனார், இந்திய மதத்துக்கு தான் போங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் படித்தால் இன்னும் நல்லா புரியும். அவர் வந்து நான் இன்னொரு மதத்துக்கு மாறினால் என்னுடைய இந்தியன் நேட்டிவிட்டியே டிஸ்கனெக்ட் ஆயிருங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறாரு. அது நான் போக மாட்டேனாரு. எதுவா நான் வந்து ஜைனத்துக்கு போவேன், பௌத்தத்துக்கு போவேன், சீக்கியத்துக்கு போவேன், இந்தியாவில் உருவான மதத்துக்கு தான் போவேங்கிற ஒரு கணக்கை வந்து சேர்த்து சொல்றாருங்கிற பார்க்குறோம் நம்ம. அதோடைய நீட்சியாக தான் நீதியரசர் GR சுவாமிநாதன் கொடுத்த விஷயம். ரொம்ப எளிமையா, இஸ்லாத்துல வந்து கேஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, செக்ட் அப்படிங்கிறது இருக்கு, ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்கு. அது 7 பிரிவா வரைக்கும் போயிடுக்கிறாங்க. இன்னும் டீப்பா நம்ம அரபு நாடுகள்ல இன்னும் டீப்பா கூட இருக்கலாம். அது மாதிரி இருக்குங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இல்ல பாகுபாடு இல்லைங்கிறதுல செக்ட் இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாமியர்களே தமிழ்நாட்டு சட்டப்படி இஸ்லாமியர்களே ஒரு பிரிவினர், முற்பட்ட பிரிவினர் இருக்காங்க, FCல இருக்கிறாங்க. EWS அவங்களுக்கு பொருந்தும். ராவுத்தர் மரக்காயா அப்படின்னு FC முஸ்லீம்கள்லயே ஒரு பிரிவு FCல இருக்குது. EWS பெனிஃபிட்டும் அனுபவிக்கும். அதை தான் சொல்ல அனுபவிக்க தகுதியா இருக்கு. இன்னொரு முஸ்லீம்கள்ல இன்னொரு பிரிவு வந்து MBCல வந்து நிக்குது, OBCல வந்து நிக்குது. அப்ப நம்ம இஸ்லாமியர்களையும் பிரிவு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, அப்ப இஸ்லாமியர்களா ஒரு பிறந்த ஒருத்தர் வந்து அவர் என்னங்க வகுப்பு, நான் சையதா, லெப்பையா, மரக்காயரா, இதுவான்னு சொல்லி கேட்கும்போது அதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஓகே, நீங்க இந்த செக்ட்டுங்க, அப்போ அந்த செக்ட்டுக்குரிய பெனிஃபிட்டை நீங்க என்ன வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. நான் வந்து நேற்று வரைக்கும் முருகேசன், இன்னைக்கு நான் வந்து ஒரு இடத்துல வந்து இஸ்லாமியரா மாறும்போது செக்டை தேர்ந்தெடுத்துட்டு மாறுறேன். அது எப்படி, அதுல OBC எதுலங்க வருதுன்னு சொல்லிட்டு அது மாறுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இது பெனிஃபிட்டுக்காக மாறின மாதிரி இருக்கு. நாளைக்கு இது வந்து இது ஏன் இந்த நீதியரசர் போட்ட உத்தரவு ரொம்ப சரி அப்படிங்கிறது, நாளைக்கு ஒரு பிராமணர் அவர் வந்து பிறப்பால வந்து FC புரியுங்களா, OCல ஒரு அவர் இஸ்லாமியரா கன்வெர்ட் ஆகிறார். கன்வெர்ட் ஆகும்போது நான் வந்து கீழே உள்ளது இருக்குங்களா, இது வந்து ஒரு அதுல வந்து சேர்ந்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னா OBCயா மாறிடுவார். அப்ப ரொம்ப ஈஸியான வழியா போச்சு. அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் கூட கிடைக்காது. அவ்வளவுதான். இது வந்து 2 பக்கமும் இல்ல உள்ள கத்தி. ஹிந்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம போகுதுங்கிறது ஒண்ணு, மதம் மாறினாலும் கிடைக்கும் சொல்லி சொன்னா பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு. அது யாருக்கு? ஹிந்துவாக இருந்து சமூகத்தால் தாழ்த்தப்பட்டிருந்த அவர்களுக்கு. அப்ப இல்ல நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு இது கிடையாது. ஏன்னா நான் மாறினேன், அதுக்காக மாதிரி இருக்கும். நம்ம வந்து மீனாட்சிபுரம் கேஸ் கூட ரொம்ப ஃபேமஸான பல கேஸுகள் உண்டு. அப்ப நீங்க மாறிட்டு எனக்கு திரும்ப கொடுக்கணும், மாறின பிறகு நிலைமை மாறல. நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் நம்ம கிட்ட ஒத்துருக்கிறார் நம்மளுடைய பேட்டியில. ஆமா, கிறிஸ்தவத்துல பாகுபாடு இருக்கு, பாரபட்சம் இருக்குது, ஜாதி பாக்குறாங்கிற ஒத்துட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கணக்கிலே செல்லாதுல. அப்ப இந்து மதம் தான் வந்து எல்லாரும் அடிமைப்படுத்துது, அதுல வந்து விடிவு கிடக்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு கிறிஸ்டியானிட்டி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஆமா பாகுபாடு இருக்குன்னா அப்புறம் கணக்கு கிடையாதுல.
அப்ப நம்ம வந்து இந்துக்களா நம்ம இது நரேந்திர மோடியோ நீதியரசர் ஜே.ஆர். சுவாமிநாதன் உருவாக்குன விஷயம் இல்ல. அம்பேத்கர் உருவாக்குன விஷயம். மத ரீதியான இடஒதுக்கீடு இங்க கிடையாது. இதோட பெரிய பிரச்சனை கிரிப்டோ. பேப்பர்ல இந்துவா இருப்பாங்க. ஆனா மத்த இடங்களை பூரா அவங்க கிறிஸ்டினா, பிராக்டிசிங் கிறிஸ்டினா இருப்பாங்க. பேப்பர்ல இந்துவா இருப்பாங்க. இது ஒரு பெரிய குரூப் இருக்குது. பெரிய குரூப். அப்ப இது சரியா கணக்கிடவே முடியாம போயிடுது. அப்ப என்ன ஆயிருது? ஒரிஜினலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஏழை இந்துக்களுக்கு கிடைக்காம போயிருது. பேப்பர்ல மட்டும் நான் இந்துவா இருந்துட்டு பிராக்டிசிங் கிறிஸ்டினா இருக்கக்கூடியவங்க இப்ப எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு? யார்கிட்டயுமே பதில் கிடையாது. அப்ப நீதியரசர் என்ன சொல்லுகிறார்? நீங்க முஸ்லீமாவே இருந்து முஸ்லீமா இப்ப வாணியம்பாடியில இருக்காங்க, இது மண்ணடியில் இருக்காங்க, தலைமுறை 7 தலைமுறை 8 தலைமுறை இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. நல்லபடியா வாங்கிட்டு போங்க. உங்களுக்கான இது அது மத ரீதியான இடஒதுக்கீடு அலோவ் பண்ண முடியாது. ஆனா தமிழ்நாடு உள்ள சில மாநிலங்கள்ல இந்த மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கின்னு போட்டு ஏதோ கணக்காட்டி இது செஞ்சு வச்சிருக்காங்க. அதை நீங்க எடுத்துட்டு போங்க. யாரும் வேண்டாம் சொல்ல 3.5% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க எடுத்துக்கங்க. யாரும் வேண்டாம் சொல்ல உங்களுக்கு ஒதுக்கப்பட்டு வச்சுங்க. சட்டப்பூர்வமா இருக்கு. ஆனா நாளைக்கு நான் பிராமணரா இருக்கிறேன், என்ன எஃப்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டபக்கு நம்ம இடஒதுக்கீடு வந்துட்டா நான் நல்லா படிக்கிறேன், நான் ஈஸியா சீட்டை வாங்கி நான் நாளைக்கு கன்வெர்ட் ஆகி அதுல நான் கீழே இருக்கக்கூடிய ஒன்று எடுத்துட்டு இப்படி செலக்ட் பண்ண முடியுமா? காலேஜ் செலக்ட் பண்ற விஷயமா இந்தியன் இதுல ரேண்டம் நம்பர் வாங்கிட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வாங்கல. அப்ப இது ஒட்டுமொத்த நோக்கமே பிள்ளையா இருக்கு. இடஒதுக்கீடை கேலி கூத்துவாக்குவது போல. உங்களுக்கு இடஒதுக்கீடு யாருக்குன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வரணும். இந்த இடத்துல பார்வை கொண்டு வரணும். ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லியிருக்கு. அதை செய்ய மாட்டாங்க. ஆமா, லா கமிஷன் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சஸ் சொல்லியிருக்கு. ஏங்க ஒருத்தர் 3 தலைமுறை இப்ப ரொம்ப ரீசெண்டா அப்பா அம்மா 2 பேருமே ஐஏஎஸ். கர்நாடகாவில் ஒரு கேஸ். பிள்ளைக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கலன்னு என்னங்க அநியாயமா இருக்கு? 2 பேரும் ஐஏஎஸ் நீங்க பிள்ளை கேட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த தரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 3 தலைமுறைக்கு உங்களால சாதாரணமாக சுதாரிச்சு வந்துட முடியும். அப்புறம் என்னங்கன்னா அந்த மாதிரி அப்ப யாருக்கு பாதிப்பு வருது? அந்த 2 ஐஏஎஸ் உடைய பிள்ளைகள் ஒரு சீட் கிடைச்சிருந்தா அது பிராமணருக்கு பாதிப்பு இல்ல. அதே பட்டியலத்துல ஏழையா இருக்கக்கூடிய சிறப்பு தச்சுக்கூடிய ஒருத்தர் தான் பாதிப்பு. அவருடைய சீட்டு தான் அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல மாதிரிதான் பட்டியலினத்துல சிரமப்படுற ரூரல்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல மேம்படாத ஒருத்தர் கிடைக்கக்கூடிய விஷயத்த மதம் மாதிரி ஒருத்தர் ஆட்டையை போட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னா இது நியாயமா? இந்த கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்காரு. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் தாங்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி போனாலும் அதை முந்தி தருவது, தனித்து தருவது சாணக்கியாவை மட்டும்தான் இருந்து வருகிறது, தொடர்ந்து இருக்கும். மீண்டும் இன்னொரு நேரலையில் பார்ப்போம். அதுவரை நன்றி.